சத்தீஸ்கர் மாநிலத்தில் கடத்தப்பட்ட குழந்தை 13 நாட்களுக்கு பின்னர் கும்பகோணத்தில் மீட்பு. குழந்தையை பிடித்திருந்ததால் தூக்கி வந்துவிட்டதாக கூறிய கடத்தல் நபர் கைது. சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் ரயில் நிலையத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி அம்மாநிலத்தைச் சேர்ந்த சோனு மாணிக்புரி என்ற பெண் தனது கணவர் மற்றும் 2 குழந்தைகளுடன் வெளியூர் செல்வதற்காக வந்தவர் இரவு 10 மணி அளவில் ரயில் நிலைய முன்பதிவு அலுவலகத்தின் முன்பு படுத்து உறங்கியுள்ளனர். மறுநாள் ஜூலை 27ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பார்த்தபோது சோனு மாணிக்புரியின் 18 மாத குழந்தையான கார்த்திக் காணாமல் போயிருந்தது தெரியவந்தது. பல இடங்களில் குழந்தையை தேடியும் கிடைக்காததால் அவர்கள் துர்க் ஜிஆர்பி புறக்காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் கடத்தல் வழக்கு பதிவு செய்து துர்க் ஜிஆர்பி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சுமார் 45 வயதுடைய ஒரு ஆண் குழந்தையை தூக்கி சென்றது தெரியவந்தது. இதையடுத்து அந்த நபரின் புகைப்படத்தை வைத்து விசாரித்த போது தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் சாத்தனூரைச் சேர்ந்தவர் என தெரியவந்தது. குற்றவாளியை பிடிக்க துர்க் ஜிஆர்பி காவல் நிலைய உதவி துணை ஆய்வாளர் ஜனக்லால் திவாரி உதவி கோரியதன் பேரில் மயிலாடுதுறை ஆர்பிஎஃப் ஆய்வாளர் சுதிர்குமார் உத்தரவின் பேரில் தலைமை காவலர் இளையராஜா அம்மாநில போலீசாருக்கு உதவியதன் பேரில் கடத்தலில் ஈடுபட்ட தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா சாத்தனூர் கிராமம் சந்திரன் தெருவைச் சேர்ந்த ராஜேந்திரன் மகன் ஆறுமுகம் என்பவர் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்த குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது. இதையடுத்து சத்தீஸ்கரில் இருந்து வந்திருந்த சோனு மாணிக்புரி மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் குழந்தை பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டது.